அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த காணொளியின் மூலியமாக நல்ல பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையினை ஈருலகிலும் நசீபாக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் கொடுத்த ஒரு அருட்கொடை நமக்கு கிடைத்த தூக்கம். இந்த தூக்கத்தை தொலைத்துவிட்டு இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் நோய் நொடிகளின் காரணமாக உறக்கம் இல்லை. சில நபர்களுக்கு நிம்மதியற்ற நிலைமையால் சில விஷயங்களை யோசித்து கொண்டே அவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை. இவ்வாறு பல நபர்கள் பல வகையில் தூக்கத்தை இழக்கிறார்கள். எந்தளவுக்குன்னா, இன்றைக்கி மாத்திரையை போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு சில நபர்களுடைய நிலைமை ஆகிருச்சு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நபர்களை விட்டும் நம்மை காப்பாற்றணும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபி நாயகமே, இரவு நேரத்தில் உறக்கமே வரமாட்டேங்குது நாயகமே, நானும் புரண்டு படுக்கிறேன், தூக்கமில்லை நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் வ ஹதஅத்தில் உயூன் வ அன்த ஹய்யுன் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் அல்லாஹும்ம யஹ்தி லைலி வ அனிம் ஐனி என்ற இந்த துஆவை நீங்கள் ஓதி உறங்குங்கள், உங்களுக்கு தூக்கம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, தூக்கத்தை, நிம்மதியான தூக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்க முடியுது. இது போன்ற துஆக்களை ஓதி நாமும் அந்த நிம்மதியான உறக்கத்தை எல்லா நாளும் பெறுவதற்கு வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக, நீடித்த ஆயுளை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.